மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 31க்குள்ளே தீரக்கூடிய 8 முக்கியமான சோதனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மேசராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்குமே பயப்படாமல் முன்னேறி செல்லக்கூடியவங்க. எதிரிகள் இவங்களுக்கு இருக்கிறது சகஜம். குறை பேசுகிறது இவங்களுக்கு பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு குறை பேசுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் இந்த சனி பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ராகு இருக்குது அப்படின்னா சேர்ந்து உங்களை கடந்த 2-3 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசி ஜூன் 31, அதாவது ஜூன் மாதம் முடிகிற நேரத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 8 முக்கியமான பிரச்சனைகள் தீரப்போகுது. இதை நான் சொல்லலை. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதை வச்சு தான் இந்த பலனையே நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. மேசராசி பணம் வந்தாலும் உங்களுக்கு தங்காத நிலை, அதாவது சம்பளம் வந்து அடுத்த நாளே 2வது நாளே லோன் கட்ட, இஎம்ஐ கட்ட, வீட்டுக்கு ரேஷன் வந்து வாங்கவே வந்து இல்லாமல் போன நிலை எல்லாம் இருந்திருக்கும். உங்கள் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் எது இருந்தாலுமே இப்பொழுது கார்த்திகை பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கிய ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு கொண்டாட்டம் மாதிரி தான். உங்களுக்கு சனி பகவான் குருக்களில் இருந்தது. சுக்கிர பகவான் இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல நகர்ந்திருக்கிறாரு. இது வந்து அஸ்தமஸ்தானம் அப்படின்னா பணவரவுக்கு நேரடியாக ஒரு பாதை. நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் தொழிலாளியாக இருக்கீங்க, அரசு ஊழியராக இருக்கீங்க, இல்லை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை எல்லாமே வந்து விலக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டமாக அப்படின்னா உங்ககிட்ட நெருங்கிய நபர் மூலம் உங்களுக்கான பண வரவு வாய்ப்பு வரப்போகுது. ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கடன் கொடுத்து இருக்கீங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்கள நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க அந்த பணத்தை. இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்களுடைய மனசில் வந்து ஏதோ ஒரு வெறுப்பு, 2வது விஷயம் ஒரு ஏமாற்றம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பேச்சுவார்த்தை இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சு, இல்லை காதல் நீங்கள் தோற்றுட்டீங்க, வீட்டில் திருமணத்தில் ஒரு பிரச்சனை, இல்லை திருமணமானவங்களுக்கு ஒரு விவகாரத்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு நிமிஷம் நம்ம தான் வந்து செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணதுனால தான் உங்களுடைய மனசில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் மேசத்தின் எதிர்நிலை இடமான துலாம் ராசியில் இருந்து விலக போகிறாரு. புனிதமான கன்னிராசிக்குள்ளே நுழையிறதுனால உங்களுடைய உறவுகளில் ஒரு நிம்மதி பிறக்க போகுது. திருமண தடை இருந்தவங்களுக்கு ஜூன் 21க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திசை வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு திருமண அமைப்பு அமையப்போகுது. 3வது விஷயம் வந்து, அதாவது ரகசியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் மேச ராசிக்காரவங்க யாருமே ஒரு முழுமையான ஒரு மன நிறைவோடு இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஏன் தான் இந்த வேலை நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணி இருக்கும். ராகு கிரகம் அந்த அளவுக்கு ராகு கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மனவேதனையும் தந்திருக்கும். தந்திரமானது ராகு கிரகம். அவர் வந்து 12ஆம் இடத்திலிருந்து விலகிறதுனால வேலை தொழிலுக்கு எதிராக இருந்த சக்திகள் எல்லாமே விலக போகுது. ஒரு புது வாய்ப்பு, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, இல்லை நான் வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை இல்லை, நான் டெம்ப்ரரியாக தான் வேலை பார்க்குறேன் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பர்மனெண்ட்டு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 4வது பிரச்சனை ஆரோக்கியம், உடல் சிக்கல்கள். பொதுவாகவே மூச்சு வலி, இல்லை இரத்த அழுத்தம், ஜீரண கோளாறு, தூக்கம் பத்தாத குறை இந்த மேசராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் ரொம்பவே வந்து சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப
சோர்வாக வந்து இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போதே வீர சமர்த்தி உங்களுக்கு ராகு கேது அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கல. ஜூன் 15க்கு பிறகு சூரிய பகவான் புனித ரிஷபராசிக்கு நுழையிறாரு. அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன அழுத்தம், உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே சரியாக போகுது. ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி தான் நம்ம சொல்லணும். 5வது, குடும்பத்தில் ஒரு சிக்கல், அதாவது மனசாட்சியை கேட்க முடியாத மாதிரி உங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தந்தையோட பேச்சுவார்த்தை போயிருக்கும். தாயார் கூட பிரச்சனை வந்திருக்கும். குடும்ப ஜாதகத்தில் வந்து சரியில்லாமல் 4ஆம் வீட்டில் இருந்ததோடு விளைவுதான் ஜாதக பாதகமாக இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு வலிமையான இடத்துல தான் இருக்கார். ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டில் இருந்த தீராத பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு பிறக்க போகுது. உங்களுடைய ஒரே சூத்திரம் வந்து அந்த நாளில் நீங்கள் நீர் அபிஷேகம் செய்யணுங்க. அடுத்தது 6வது விஷயம், உங்களுக்கு ஒரு கதிரவன் சந்திப்பு இருக்குது. வீடு வாங்குனீங்க, ஆனால் ஒப்பந்தம் தள்ளி போயிடுச்சு. சொத்து வந்துருச்சு, விற்கணும் நினச்சிங்க, விலை போகலை. இது மாதிரி குரு பகவான் சந்திரனோட சேர நினச்சி ஜூன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மாறுதுங்க. உங்கள் வீட்டில் சொத்து பிரச்சனை இருந்தால் அது தீரப்போகுது. எந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்கள் வீட்டில் ஒரு முழுமையாக நடக்கலை அப்படின்னு பாதியில் நிற்கிது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு சட்ட சிக்கல்கள் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, கோர்ட் கேஸ் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. 7வது பிரச்சனை, பிள்ளை கல்வி முடிவுகள் சரியான முடிவு எடுக்கலை. ஒரு குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐவிஎஃப் வந்து கூட நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடை இருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கும். இது எல்லாமே சந்திரன் குரு பார்வை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த போகுது. ஆல்ரெடி குழந்தை இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிப்படியாக ஜூன் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு பெருமை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். 8வது விஷயம், இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பல விஷயங்கள் சரியாக இருந்தாலும் கூட மன அமைதி இருக்குல்ல, அதுக்கு காரணமே வந்து ஒரு சோகம், ஒரு பழைய நினைவுகள், அதெல்லாம் தான் காரணம். இந்த ஜூன் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம். நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், ராகு கேதுவை நீங்கள் சாந்தி பண்ணணும். அப்போ இல்லைன்னா உங்களுடைய தாய் ஆசீர்வாதம் வாங்குதல், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 100% நினைத்தது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேசராசி அன்பர்கள், பிரச்சனைகள் எடுத்தாலும் தீரணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜூன் 31 முடிகிறதுக்குள்ளே இந்த 8 சோதனைகளுமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய பாக்கியம், உங்களுடைய ராசி, உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே இப்போது கரெக்டாக இருக்குது. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள், உங்களுடைய முன்னேற்றம், தரிசனங்கள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த ஜூன் வந்து 31க்குள்ள மாதத்திலேயே வந்து உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. ஒரு நல்ல தொடக்கமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. மேலும் நம்ம சேனலை நிறைய பயனுள்ள தகவல் போட்டிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும்னா, இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாதகம் வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.